11வது நோம்பு இன்னைக்கு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 4த் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு எங்க அம்மா மிக்ஸியில தேங்காய் அரைச்சிட்டு இருப்பாங்க. "அம்மா தா நான் தான் இன்னைக்கு மிக்ஸியில தேங்காவே அரைப்பேன். நான் தான் மீன வெட்டுவேன். நான் தான் குடல குச்சிய வச்சு கழுவேன். நான் தான் அடுப்பு பத்துவேன். நான் தான் டீ போடுவேன்." அப்படின்றது. எல்லாம் நான்றது. ஆனா ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நம்மலாம் போக தேவையில்ல. அவங்களே கூடுவாங்க. 4 மணி ஆச்சு இன்னும் டீ போடாம என்ன செய்ற? 6 மணி ஆயிட்டு வீட்ட பெருக்கலையா? சீக்கிரம் பாத்திரத்த கழுவு அப்படின்னுவாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா நான் ஆண்டின்ற மாரி எல்லாத்தையும் வாலண்டியரா நம்மளே போய் கெட்டிக்கிறது. என்ன செய்றது? அது ஒரு ஜாலியா இருந்துச்சு அந்த வயசுல. ஆனா இப்போ பசங்கலாம் நம்மளுக்கு பிறந்ததுக்கு அப்புறமாட்டு எல்லா வேலையும் நம்ம தான் பண்றோம். இப்போ தான் தாயோடைய கஷ்டம்லாம் தெரியுது. சரி வாங்க என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. தலைக்கறி வாங்கி தக்கடி செய்யலான்னு நெனச்சிருந்தோம். ஆனா தலைக்கறி இல்லாம போச்சு. அதனால வந்து கொஞ்சமா ஆட்டுக்கறி வாங்கி தக்கடிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 டைம் செஞ்சேன் நல்லா வரல. ஆனா எங்க அம்மா செய்ற தக்கடி ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மாட்டயே கேட்டு இன்னைக்கு பண்ணேன். சரி பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு பண்ணேன். டேஸ்ட்டு செம்மையா வந்துருந்துச்சு. என் சின்ன பையன் தான் சொல்லியிருந்தான். "அம்மா 5 ஸ்டார் ஹோட்டல்ல செய்ற தக்கடி மாரி இருக்கேன்ட்டு. இத விட நம்மளுக்கு என்ன வேணும்?" அல்ஹம்துலில்லாஹ் 11வது நோன்பு சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு, டேயும் நல்லா போச்சு. டே 12ல உள்ள வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா. வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்புறம் வந்து நட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் பாதாம் மில்க்கும் பண்ணி டேட்ஸோடயும் முடிஞ்சிச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.